கிரீட்டிங்ஸ் everyone. நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தோம் அப்படின்னா மக்கள் தொகை சர்ச்சை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. என்ன ஒரு பின்னணியில் பார்க்குறோம் அப்படின்னா கேரள மாநில அரசாங்கம் சமீபத்தில் ஒரு பெரும் நிதி நெருக்கடியை வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால மத்திய அரசாங்கத்துக்கிட்ட உதவி கேட்குறாங்க. உதவி வர மாதிரி தெரியல. அதனால உச்சநீதிமன்றம் போறாங்க. உச்சநீதிமன்றம் மத்திய அரசாங்கத்தை உதவி பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. அதன் பேரில் ஒரு 13,000 கோடி வந்து கேரள அரசுக்கு கடன் வழங்கப்பட்டிருக்கும். சரிங்களா? ஸோ இந்த வழக்கில் இன்னொரு முக்கியமான கேள்வி ஒன்று இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாநில அரசின் கடன் வாங்கும் அதிகாரம் குறித்த முக்கியமான வாதம் அப்படிங்கிறது ஒன்று உச்சநீதிமன்றத்தில் இருக்கு அப்படிங்கிறது சொல்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாநில அரசாங்கங்கள் அவங்களோட கடன் வாங்கும் உரிமையை பத்தி இந்த இடத்துல பேசுறாங்க. அதே மாதிரி மாநில அரசாங்கம் கடன் வாங்கக்கூடிய அந்த ஒரு கெப்பாசிட்டியை வந்து மத்திய அரசாங்கத்தினால லிமிட் பண்ண முடியுமா, தடுக்க முடியுமா அப்படிங்கிறது தான் அந்த கேள்வியா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் கேரள மாநில அரசாங்கம் பல ஒரு நிதி நெருக்கடியில சந்திச்சுட்டு இருக்காங்க. எதனால அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பல காரணங்களை அதுக்கு சொல்றாங்க. ஓகேவா? என்னென்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா கொரோனா தொற்று ஒரு காரணமா சொல்றாங்க, இயற்கை பேரிடர்களை வந்து ஒரு காரணமா சொல்றாங்க. அதையெல்லாம் தாண்டி கேரள மாநில அரசாங்கம் குறிப்பா தென் மாநில அரசாங்கங்கள் எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா இந்த நிதி பங்கீடு அப்படிங்கிறதுல தான் எங்களுக்கு குற்றச்சாட்டை இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. வட மாநிலங்களுக்கு அதிகமாக நிதி போறதும் தென் மாநிலங்களுக்கு ரொம்ப குறைவாக நிதி வரதும் தான் ஒரு மிகப்பெரிய காரணமா இந்த இடத்துல பார்க்கிறோம். நம்ம அது என்ன எதனால அந்த ஒரு சர்ச்சை வருது அப்படின்னு பார்க்குறப்ப 15வது நிதி ஆணையம் அவங்க அந்த நிதி ஆணையத்தோட ஒரு ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் நமக்கு மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கங்களுக்கு அந்த ஒரு நிதி பங்கீடு அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அந்த ஃபார்முலால பாப்புலேஷன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ணுது. ஓகேங்களா? மக்கள் தொகை அப்படிங்கிறது இந்த நிதி பங்கீடுல ஒரு முக்கியமான ஒரு ரோலை பிளே பண்ணுது. அது சர்டன் ஃபார்முலா பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அந்த மக்கள் தொகை அப்படிங்கிறத எந்த மக்கள் தொகையை எடுத்துக்கிறதுங்கிறது தான் ஒரு கேள்வி. அங்கதான் சர்ச்சையே இருக்கு. இந்த மக்கள் தொகையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 1971 எடுக்கப்பட்ட அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை தான் இதுவரைக்கும் இருந்த நிதி ஆணையங்கள் எல்லாமே பயன்படுத்தியிருப்பாங்க. ஓகேங்களா? 1971 சென்சஸ் எடுத்ததுக்கு அப்புறமா அந்த ஒரு மக்கள் தொகையை பயன்படுத்தி தான் 14வது நிதி ஆணையம் இந்த ஒரு விஷயத்தை பண்ணிருப்பாங்க, நிதி பங்கீடு அப்படிங்கிறத பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த ஒரு நடைமுறையிலிருந்து சில மாற்றங்கள் ஏற்படுது. 15வது நிதி ஆணையம் என்ன பண்றாங்க அப்படின்னா 1971 ஆண்டு எடுக்கப்பட்ட சென்சஸை விட்டுட்டு 2011 எடுக்கப்பட்ட சென்சஸை பேஸ் பண்ணி நமக்கு நிதி பங்கீடு இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்றாங்க. இதனால நமக்கு ஒரு தென் மாநிலங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா 1971 அப்புறமா தென் மாநிலங்கள்ல மக்கள் தொகை அப்படிங்கிறது ரொம்ப குறைய ஆரம்பிச்சது. ஏன்னா மக்கள் தொகை அந்த கட்டுப்படுத்தக்கூடிய அந்த ஒரு திட்டங்களை தென் மாநில அரசாங்கங்கள்லாம் ரொம்ப சீராக கரெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அதனால அந்த பாப்புலேஷன் அப்படிங்கிறது சதர்ன் ஸ்டேட்ஸ்ல கரெக்டா ஸ்டேபிள் ஆச்சு ஒரு கட்டத்தில். ஆனா நார்தர்ன் ஸ்டேட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இந்த பாப்புலேஷன் அப்படிங்கிற இந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் இருக்குல்ல, மக்கள் தொகை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த திட்டங்களை சரியான முறையில் வந்து அவங்க அமல்படுத்தாதனால அவங்களோட மக்கள் தொகை அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஓகேங்களா? இந்த ஒரு பின்னணியில் 2011 எடுத்து பார்க்குறப்ப வட மாநிலங்களில் அதிக மக்கள் தொகையும் தென் மாநிலங்களில் அதோட கம்மியான மக்கள் தொகையும் இருக்கு. இப்போ 2011 மக்கள் தொகையை கணக்கெடுப்பை வச்சு நமக்கு நிதி ஆணையம் நிதியை பங்கிட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா வட மாநிலங்களுக்கு தான் அதிகமாக போகும். ஏன்னா அவங்க கிட்ட மக்கள் தொகை அதிகமாக இருக்கு. ஏன்னா நம்ம பாப்புலேஷன் அப்படிங்கிறது அந்த ஃபார்முலால ஒரு பெரிய ரோலை பிளே பண்ணணும் பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் நம்ம கிட்ட பாப்புலேஷன் கம்மியா இருக்கனால தென் மாநிலங்களுக்கு குறைவான நிதி தான் வருது அப்படிங்கிறத சொல்றாங்க. அது நம்ம நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் கூட நம்ம தமிழக பட்ஜெட்டை தாக்கல் பண்றப்ப தமிழ்நாடு அரசாங்கம் ₹1 கொடுத்தா தமிழக அரசாங்கத்துக்கு திருப்பி வரக்கூடியது 29 காசுகள் தான் வருது. இதே மாதிரியான நிலை தான் தென் மாநிலங்கள் எல்லாத்திலையும் இருக்கு. ஆனா வட மாநிலமா இருக்கக்கூடிய நமக்கு உத்தரப்பிரதேசம் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க ₹1 கொடுத்தாங்கன்னா ₹1.72 காசுகள் வருது அவங்களுக்கு. ஸோ இந்த ஒரு நிலையை தான் நாங்க எதிர்க்கிறோம் அப்படிங்கறத சொல்றாங்க. சோ அந்த அதுவும் ஒரு பெரிய காரணமா இருக்கு அந்த நிதி நெருக்கடியை கேரளா அரசாங்கம் சந்திச்சிட்டு இருக்கிறதுக்கு. தென் மாநிலங்கள் கரெக்டான சீரான முறையில மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுக்கு இதுதான் பலனா அப்படிங்கறத கேட்கறாங்க. ஓகேவா? நாங்க கரெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாப்புலேஷனை ஸ்டேபிள் பண்ணி வச்சிருக்கோம். நாங்க பாப்புலேஷனை ஸ்டேபிள் பண்றதுக்காக எங்களுக்கு வந்து இன்சென்டிவ் தராட்டியும் பரவாயில்ல, ஆனா இப்படி நாங்க பாதிக்க கூடாது அப்படிங்கறத சொல்றாங்க. சோ இந்த ஒரு அடிப்படையில தான் கேரளா அரசாங்கம் இந்த ஒரு வழக்கை தொடர்ந்து இருப்பாங்க. அதுல முக்கியமான ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. என்ன
அப்படின்னு பார்த்தோம்னா மாநில அரசாங்கங்கள் நிதி வாங்கக்கூடிய அந்த தன்மை, ஓகேங்களா, கடன் வாங்கக்கூடிய அந்த தன்மை எந்த ஆர்டிகல்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 293 இந்த ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா, சோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல எல்லாத்துலயுமே இந்த ஒரு ஆர்டிகல் பத்தி தான் பேச்சு போயிட்டு இருக்கு. ஓகேவா, ஆர்டிகல் 293 பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு மாநில அரசாங்கம் அவங்கள வாங்கக்கூடிய அந்த கடனோட லிமிட்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு இவ்வளவுதான் கடன் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு வரையறை இருக்கு இல்லையா, அந்த வரையறையை யார் ஃபிக்ஸ் பண்ணலாம்னா அந்த மாநிலத்தோட சட்டமன்றம் தான் ஃபிக்ஸ் பண்ணும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேவா, அந்த பாரோயிங் லிமிட் அப்படிங்கறத ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், மாநிலத்தோட சட்டமன்றம் தான் ஃபிக்ஸ் பண்ணும். ஓகேவா, ஒரு மாநிலம் இவ்வளவு கடன் வாங்கலாம் அப்படிங்கறத அந்த மாநிலத்தோட சட்டமன்றம் ஃபிக்ஸ் பண்ணுது அப்படிங்கிறது சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 293. ஓகேங்களா, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தான் ஃபிக்ஸ் பண்ணுது நமக்கு. சோ அதுக்கப்புறமா இந்த ஆர்டிகல் 293ல வேற என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட கடன் வாங்கிக்கலாம், லோன்ஸ் வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. இதுவே ஒரு மாநில அரசாங்கம் லோன்ஸ் வந்து நிறைய அவுட்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது அதிகமா இருந்துச்சுன்னா, நிறைய லோன்ஸ் வந்து கட்டாம இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரியான தருணங்கள்ல ஒரு லோன் வாங்கணும்னா அதுக்கு மத்திய அரசாங்கத்தோட ஒப்புதல் தேவைப்படுது, கன்சென்ட் அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்திருப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்டோட கன்சென்ட் தேவைப்படுது இன்கேஸ் ஒரு மாநில அரசாங்கம் நிறைய அவுட்ஸ்டாண்டிங் அப்படிங்கறத வச்சிருந்தாங்க அப்படின்னா. அப்ப கேரளா அரசாங்கம் இந்த ஒரு விஷயத்தை தான் நமக்கு அந்த ஒரு எக்ஸாக்ட் அந்த ஆர்டிகல் 293 தான் வந்து நிறைய கொஸ்டின் பண்ணியிருப்பாங்க, நிறைய கேள்விகள் உச்சநீதிமன்றம் முன்னாடி வச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது மாநில அரசாங்கம் கடன் வாங்கக்கூடியது, அது மாநில அரசாங்கத்துக்கு உட்பட்ட ஒரு விஷயமாக இருக்கு. ஓகேங்களா, இப்போ மாநில அரசாங்கம் கடன் வாங்கணும் அப்படின்னா மத்திய அரசாங்கம் ஒப்புதல் அளிக்கணும் அப்படிங்கிறது கூட்டாட்சிக்கு எதிரான ஒரு விஷயமா இருக்கு அப்படிங்கறது சொல்றாங்க. ஓகேவா, சோ மாநில அரசாங்கம் ஒரு கடன் வாங்கணும் அப்படின்னா அதுக்கான விஷயங்களை சட்டமன்றம் தீர்மானிக்கட்டும். ஆனா மாநில அரசாங்கம் கடன் வாங்கணும்னா அதுக்கு மத்திய அரசாங்கத்தோட ஒப்புதல் தேவை அப்படிங்கிறது இந்த இடத்துல முரண்பாடான ஒரு விஷயமாக இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. சோ இந்த மாதிரியான பல கேள்விகள் வந்து உச்சநீதிமன்றம் முன்னாடி வச்சிருப்பாங்க. அதனால உச்சநீதிமன்றம் என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்போ அந்த மாதிரியான கேள்விகள் எல்லாத்தையும் தொகுத்து இந்த ஒரு வழக்கை மறுபடியும் அப்படியே மாத்திருக்காங்க. யாருக்கு மாத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா உச்சநீதிமன்றத்தோட அரசியலமைப்பு அமர்வுக்கு மாத்திட்டாங்க. கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சுக்கு இந்த கேஸை ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, சோ அதுதான் இந்த வழக்கோட முக்கியமான திருப்பு முனையாக இருக்கிறது. ஓகேங்களா, சோ இந்த ஒரு பாரோயிங் லிமிட்ஸ் அப்படிங்கிறது நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ரைட் டு பாரோ அப்படின்னு சொல்லுவாங்க. மாநில அரசாங்கத்தின் கடன் வாங்கும் உரிமை அப்படிங்கிறது பாதிக்கப்படுதுன்னு ஒரு மாநில அரசு, கேரள மாநில அரசு வந்து சொல்றாங்க. மாநில அரசாங்கத்தோட கடன் வாங்கும் உரிமை வந்து பாதிக்கப்படுது. ஏன் பாதிக்கப்படுதுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து லிமிட் பண்றாங்க, அவங்களோட ஒப்புதல் தேவை அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப இதனால மாநில அரசாங்கத்தோட கடன் வாங்கும் உரிமை பாதிக்கப்படுது அப்படிங்கறத சொல்றாங்க. கூட்டாட்சிக்கு இது ஒரு எதிராக இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, நிறைய கடன் வாங்குறதுக்கு கன்சென்ட் தேவைப்படுது, ஆர்டிகல் படி கன்சென்ட் தேவைப்படுது அப்படிங்கறதையும் சொல்றாங்க. ஓகேவா, அப்ப ஒரு மாநில அரசாங்கத்தோட உரிமை இந்த இடத்துல பாதிக்கப்படுதா இல்ல மத்திய அரசாங்கம் இந்த மாதிரியான லிமிட்டை ஃபிக்ஸ் பண்றது கரெக்ட் தானா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி அப்படிங்கிறது உச்சநீதிமன்றம் முன்னாடி வந்திருக்கு. அதை தான் என்ன பண்ணிருக்காங்க, கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சுக்கு மாத்திருக்காங்க. சரிங்களா, சோ அந்த ஒரு பின்னணியில தான் இந்த ஒரு ஆர்டிகல்ல என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத நம்ம டீடைலா கொடுத்திருக்கோம். ஓகேவா, சோ அதை ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்க, நமக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஓகேவா, ஆனா நிறைய கேள்விகள் உச்சநீதிமன்றம் முன்னாடி இருக்கு. அந்த கேள்விகளுக்கான பதில் அப்படிங்கறத நம்ம அந்த வழக்கு போக போக தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். சரிங்களா, சோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்தியர்கள் 200 பேரில் அம்பானி முதலிடம் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சமீபத்தில் இந்த ஃபோர்ப்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா உலக அளவுல பணக்காரர்கள் பட்டியலை வந்து வெளியிட்டிருப்பாங்க. அதுல இந்தியாவிலேயே மிகப்பெரிய பணக்காரரா யாரு மறுபடியும் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு முகேஷ் அம்பானி அவர்கள் தான் வந்து இந்தியாவில் பணக்காரரா முதல் இடத்துல வந்து இருக்காரு. ஓகேங்களா, சோ அவரோட சொத்து மதிப்பு அதெல்லாம் கொடுத்திருக்காங்க. இரண்டாவது இடத்துல வந்து நமக்கு கௌதம் அதானி அப்படிங்கிறவங்க வந்து இருக்காங்க. சரிங்களா, அது மாதிரி ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் வரைக்கும் நமக்கு கொடுத்திருக்காங்க. முதல் இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு முகேஷ் அம்பானி அவர்கள் வந்து இருக்காங்க. அதுவே உலக அளவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு லூயிஸ் விட்டன் அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்ட் இருக்கு. ஓகேவா, அதனுடைய அந்த சிஇஓ இருக்கக்கூடிய பெர்னார்ட் அர்னால்ட் அப்படிங்கிறவர் தான் உலக அளவில் பணக்காரரா இருக்காரு. அவரோட சொத்து மதிப்பை பார்த்தோம்னா $233 பில்லியன் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. இந்திய மதிப்புக்கு 19 லட்சம் கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரரா வந்து அவர் இருக்காரு. சோ அதுல உலக அளவுல டாப் 5 அப்படிங்கறதையும் நமக்கு கொடுத்திருக்காங்க. இதுல நம்ம முகேஷ் அம்பானி அப்படிங்கிறவரு இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம். உலக அளவுல அவங்க எத்தனாவது இடத்துல இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 9வது இடத்துல வந்து இருக்காங்க. சோ இந்தியர் ஒருத்தர் டாப் 10 பணக்காரங்க லிஸ்ட்ல இந்தியர் ஒருத்தர் வந்து 9வது இடத்துல வந்து இருக்காரு. ஓகேங்களா, சோ அதே மாதிரி
பில்லியனியர்கள் அதிகம் உள்ள நாடுகள் வரிசைன்னு எடுத்துக்கிட்டோம்னா அமெரிக்கால தான் அதிகமா 813 பில்லியனியர்கள் வந்து இருக்காங்க. இரண்டாவது இடத்துல சைனால பார்த்தோம்னா 473 பில்லியனியர்கள் இருக்காங்க. மூன்றாவது இடத்துல இந்தியா இருக்காங்க. இந்தியால 200 பில்லியனியர்கள் வந்து இருக்காங்க அப்படிங்கிற ஒரு டேட்டாவை நமக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ உலக அளவில் பார்க்குறப்ப இந்தியர் ஒருத்தர் 9வது இடத்துல இருக்காரு. அவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா முகேஷ் அம்பானி. அந்த ஒரு டேட்டாவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கடைசியா பார்த்தோம் அப்படின்னா தைவான்ல நேற்று வந்து ஒரு பெரிய நிலநடுக்கம் 7.4 அப்படிங்கிற ரிக்டர் அளவுல, இது வந்து 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி அதே தைவான்ல நமக்கு என்ன இருக்குன்னா ஒரு 7.7 அப்படிங்கிற ரிக்டர் அளவுல ஒரு எர்த்குவேக் வந்து வந்திருக்கும். ஓகேங்களா, ஒரு நிலநடுக்கம் அப்படிங்கிறது வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறமா அதிகபட்சமா வந்தது இப்போதான். ஓகேங்களா, தைவான்ல 7.4 அப்படிங்கிற ரிக்டர் அளவில். தைவான் அப்படிங்கிறது அடிக்கடி இந்த நிலநடுக்கம் வந்து அடிக்கடி வரக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. ஓகேங்களா, எர்த்குவேக் ப்ரான் ரீஜன் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸோ இந்த ஏன் அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நமக்கு கேட்கலாம். என்ன ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, தைவான்ல அடிக்கடி நிலநடுக்கம் வர பிலிப்பைன்ஸ் கடல் புவித்தகடு யுரேஷிய புவித்தகடும் ஒன்றுடன் ஒன்று உராயும் பகுதியில் அமைந்துள்ளதால் தைவானில் அடிக்கடி சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்படுகின்றன அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ பிலிப்பைன்ஸோட அந்த சி பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க, சி டெக்டானிக் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது யுரேஷியன் பிளேட். இது ரெண்டும் அடிக்கடி கொலிஷன் கோர்ஸ்ல இருக்கனால தான் நமக்கு தைவான் அப்படிங்கிற பகுதியில் அதிகப்படியான நிலநடுக்கங்கள் வருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து நிலநடுக்கமும் அதோட ஒரு விளைவாக தான் இருக்கு அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ சமீபத்தில் 7.4 அப்படிங்கிற ரிக்டர் அளவில் எங்க நிலநடுக்கம் வந்துச்சு அப்படின்னா நமக்கு தைவான்ல தான் நிலநடுக்கம் வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இன்னைக்கு ஆர்டிகல்ஸை பொறுத்த வரைக்கும் 3 இம்பார்ட்டன்டான ஆர்டிகல்ஸை பார்த்திருக்கோம். அதுல இந்த மத்திய மாநில அரசுகள் அந்த நிதி பங்கீடு, அதுல என்ன மக்கள் தொகையினால என்ன ஒரு பிரச்சனை வருது, மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுனால என்ன ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு தென் மாநிலங்களுக்கு, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம நல்லா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை ஒரு டைம் நல்லா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு டிஎன்ஏ அனாலிசிஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.